பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது யோபேல் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் அந்த 26வது வசனத்தில் மையப்பகுதியில் வார்த்தைகளை வாசிக்கிறேன். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது தேவன் அதிசயமாய் நடத்தி கொண்டு வந்த தேவன். கடந்த நாட்களெல்லாம் தேவன் நம்மை அதிசயமாய் நடத்தினார். தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை அதிசயமாய் நடத்துகிறவர், ஆச்சரியமாய் அவர் நடத்துகிற ஒரு நல்ல தேவன். கர்த்தர் என்றைக்குமே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்ட சனத்தை அவர் அதிசயமாய் அவர் ஆச்சரியமாக அவர் நடத்துவார். அப்போ இவ்வளவு நாளும் தேவன் அதிசயமாய் நடத்தினார். இன்னும் தேவன் அதிசயமாய் நடத்துவதற்கு அவர் நமக்கு போதுமான ஒரு நல்ல தேவன். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து உபாகமத்திலே 9ஆம் அதிகாரம் 29 வாசிக்கிறோம். மகா பலத்தினால ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார், நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவதாக, மகா பலத்தில் அவருடைய வல்லமையினால தேவன் நம்மளை நடத்தினார், நடத்துகிறவர். தம்முடைய ஜனத்தை அதிசயமாய் நடத்துகிற தேவன் அல்ல, அற்புதமாய் நடத்துகிற தேவன் அல்ல. அவர் மகா பலத்தினால ஓங்கிய புயத்தினால வல்லமையினால அவர் நடத்துகிற ஒரு தேவன். ஏன் அப்படி சொல்லப்படுது அப்படின்னா, சில நேரங்களிலே நம்முடைய நடத்துதல், கர்த்தர் நடத்துதலில் தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக இருக்கிற சில தடைகள் இருக்கும், சில சத்துருடைய போராட்டங்கள் இருக்கும். ஆனால் தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி அவர் நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தேவன். நன்றாய் தெரிந்த ஒரு காரியம், சமுத சமுத்திரத்தை கர்த்தர் பிரித்தார், எரிகோ பட்டணத்தை தேவன் விழ பண்ணினார் தம்முடைய வல்லமையினால. யோர்தானை பின்னிட்டு திரும்ப பண்ணினார். அப்போ தேவனுடைய நடத்துதலில் தேவன் நம்மளை நடத்தும் பொழுது தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார். தம்முடைய வல்லமையினால, அவருடைய பலத்தினால அவர் தேவ சனத்தை, அவர் உங்களை அவர் நடத்துகிற தேவன். மூன்றாவதாக, யாத்ராவுடைய புஸ்தகத்தில் 13 அந்த 21 வாசிக்கிறோம். அதாவது கர்த்தர் பகலில மேகத்தினாலும் இரவில அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர் அவர்களை நடத்தினார். அப்போ பகலில மேகத்தினால, இரவில அக்கினி ஸ்தம்பத்தால் நடத்தினார். சூழ்நிலைக்கு ஏற்ப தேவன் நம்மை நடத்தி கொண்டு வருகிற ஒரு தேவன். நமக்கு எந்த பாதிப்பும் இல்லாதபடி, பகலில் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லாதபடி கர்த்தர் நம்மளை மேகத்தினால நம்மை நடத்துகிறார். இரவில் நம்ம தடுமாறாதபடி அக்கினி ஸ்தம்பத்தினால நம்மை நடத்துகிறார். அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ப நமக்கு எந்த பாதிப்பும் வராதபடி அவர் நம்மளை நடத்துகிற ஒரு நல்ல தேவன். உண்மையாகவே நாட்களில் அவர் அதிசயமாய் நடத்துகிறவர், மகா பலத்தினால தம்முடைய வல்லமையினால் அவர் நடத்துகிறவர். சூழ்நிலைக்கு ஏற்ப நமக்கு எந்த பாதிப்பும் இல்லாதபடி அவர் நம்மை நடத்துகிறவர். சங்கீதத்திலே வாசிக்கிறோம், சங்கீதத்திலே புஸ்தகத்தில் 48 அந்த கடைசி வயசு 14 வாசிக்கிறோம், அவர் மரண பரியந்தம் நடத்துவார். தேவன் தம்முடைய சனத்தை அவர் மரண பரியந்தம் நடத்துவார். அவர் நம்பியிருக்கிற சனத்தை, அவரை சார்ந்திருக்கிற சனத்தை அவர் மரண பரியந்தம் நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவர், அவர் போதுமானவர். உண்மையாகவே கர்த்தர் உங்கள் இந்த நாட்களில் அவர் உங்களை அதிசயமாய் அவர் வழி நடத்துவார். அவர் சூழ்நிலைக்கு ஏற்ப கர்த்தர் உங்களை நடத்தி அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அதிசயமாய் நடத்துகிற தேவன். அருமையான சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் அதிசயமாய் ஆச்சரியமாய்
உம்முடைய பலத்தில் நீ நடத்தும் ஆண்டவரே. சூழ்நிலைக்கு ஏற்ப எந்த பாதிப்பும் இல்லாதபடி நீ நடத்துகிற ஒரு தேவன். உம்மை நன்றியோடு எங்களுமே துதிக்கிறோம். நீர் மரண பரியந்தம் நடத்துகிற தேவன், மரண பரியந்தம் கைவிடாத தேவன், விலகி போகாத தேவன். உம்மை நன்றியோடு எங்களுமே துதிக்கிறோம். அருமையான நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் மரண பரியந்தம் நடத்தி நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.